வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காயை வச்சு பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகி வந்ததும் 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா கீறி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இது வதங்கி வர்றதுக்குள்ளே ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 முந்திரி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் நல்லா முழுகி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். முருங்கைக்காய் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸை வச்சு கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதித்து ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.